தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் வேல்முருகன் ஆகிய நான் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசனுடைய மாநில துணைச் செயலாளர் தம்பி சிவா அவர்களும், ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் குமரன் அவர்களும், பாப்பாக்குடி ஒன்றிய செயலாளர் சிவன் முருகன் அவர்களும் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தோழர்களும் அனைவரும் இன்று நேற்றைய தினம் ஆலங்குளம் அருகில் உள்ள மருதமுத்தூர் கிராமத்தில் மணிகண்டன் என்பவர் அவர் வீட்டுக்கு சென்று ஆலங்குளம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் இசைக்ராஜ் என்பவர் அவரை அழைத்து கொண்டு அவர் தோட்டத்துக்கு சென்று, நீ பனையில் ஏறி கல் இறக்கி கொண்டு இருக்கிறாய், வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி மிரட்டி அவரை 2 பனைகளில் ஏற சொல்லி அந்த பனையில் ஏறி அவருக்கு 2 களையத்தையெல்லாம் காமித்த பிறகும் ஒன்றுமில்லை என்று தெரிந்த பிறகும் அவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அவர் அண்ணன் ஹேண்டிகேப்டாக இருக்கிறவரை மிதித்து தள்ளியிருக்கிறார். அவங்க அப்பா அம்மாவை அடித்திருக்கிறார். ஜாதியை சொல்லி சாணா பையில உனக்கு என்னடா இந்த திமிருன்னு சொல்லி சராமரியாக கேள்வி கேட்டும் அடித்து நொறுக்கியிருக்கிறார். ஆகையால் அவருக்கு 2 கால்களிலும் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். அவருக்கு 2 குழந்தைகள், மனைவி இருக்கிறார். அவருடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? இந்த இசைக்ராஜ் இதுபோன்று தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே சாதி வெறியோடு அவர் சாதிக்கு அப்பாற்பட்ட மக்களை புறம் துன்புறுத்தி கொண்டு வருகிறார். சுடவும், அடிக்கவும், பொய் கேஸ் போடவும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கும் தமிழக அரசு கவனத்துக்கும் ஜனாதிபதி வரை இதை நாங்கள் கொண்டு செல்வோம். விடுதலை சிறுத்தைகள் இதேபோல் இந்த இசைக்ராஜ் போல் நிறைய சாதி வெறி பிடித்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டு சாத்தாங்குளம் சம்பவத்தை நினைத்தால் போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் ஒழுங்காக மக்களுக்காக பாடுபட வேண்டும். எங்களுடைய வரிப்பணத்தில் வாங்கி சம்பளம் கொண்டு சாப்பிட்டு கொண்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றி கொண்டு இருந்துட்டு இந்த மக்களை சுடுத என்று சொன்னால் நீ காவல்துறை அதிகாரி கிடையாது. நீ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு லாய்க்கு இல்லாத ஆளு. நீ உன் வேலையை உடனே ராஜினாமா பண்ணி நீ மாடு மேய்க்க போல ஆடு மேய்க்க போ. உன்னை வன்மையாக கண்டிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் சார்பாக.